தொழில நல்ல லாபம் வரதுக்கு என்ன சொல்றாங்க? 10, 11 பாவத்தை எப்படி பார்க்குறாங்கன்னு தான் முக்கியம். எப்படி பார்க்குறாங்கன்னா, அது எவ்வளோ சுபத்துவம் பெற்றிருக்குது. ஒரு கிரகத்தை விசாரணை பண்ணணும். நீ என்ன பண்ண வந்திருக்க, அப்புறம் என்ன தசாபதி நடக்குது. பல வெற்றிகரமான தொழிலை பாருங்கள், இறங்கவே இறங்காது. அது ஒருவேளை டிஃபால்ட்டாகவே அந்த நேரத்தில் ஆரம்பிச்சிருப்பாங்க. தப்பாக ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனால் இப்போ கடையை மூட்டு போக முடியாது. அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு சின்ன விஷயந்தான். கொஞ்ச நாளைக்கு ஒரு பசுமாடை அடாப்ட் பண்ணிக்கணும். அடாப்ட் பண்ணிட்டு பால் நம்ம பசுமாட்டை இடந்து எடுக்கக்கூடாது. நல்ல கிருஷ்ணரை வணங்கிட்டு ஒரு 4 செவ்வாழைப்பழம் வாங்கி பசுமாட்டை கொடுத்துட்டு, பசுமாட்டோட பின்பக்கம் 2 பக்கம் தொட்டு கும்பிட்டு, தொழில லாபம் தான் ரொம்ப முக்கியம். நம்ம தொழில் வச்சாலே லாபம் வரணும் தான் ஆரம்பிக்கிறோம். எங்க ஊர்ல நிறைய பேர் தொழில் தான் பண்றாங்க. அப்படி தொழில் பண்றவங்க எல்லாருமே லாபம் வரணும் தான் எதிர்பார்க்கறாங்க. இந்த லாபம் வரத்துக்கு என்ன பண்ணணும்? இதுபடி ஜீவநாடியில என்ன சொல்றாங்க சார்? லாபம் வரத்துக்கு, தொழில நல்ல லாபம் வரத்துக்கு என்ன சொல்றாங்க சார்? ஃபர்ஸ்ட் தொழில் 10ஆம் பாவத்தை பார்க்கணும். ஒரு ஜாதகத்துல 10ஆம் பாவம் வலுவடைஞ்சிருக்கணும். லாபத்தை பத்தி நீங்க கேட்குறீங்க, அது ஜீவநாட்டில் என்ன சொல்ற 11வது பாவம். இது நார்மல் அஸ்ட்ராலஜியில் இதுதான் சொல்கிறாங்க. இந்த 10, 11 பாவத்தை எப்படி பார்க்குறாங்கன்னு தான் முக்கியம். எப்படி பார்க்குறாங்கன்னா, அது எவ்வளோ சுபத்துவம் பெற்றிருக்குது. சுபத்துவம்னா எவ்வளோ மங்களகரமாக இருக்குதுன்னு அர்த்தம். எவ்வளோ சுபத்துவம் பெற்றிருக்கு, அந்த சுபத்துவத்தில் என்ன பர்சன்டேஜ் நம்ம கொடுக்கலாம். இப்போ நான் பார்க்கும்போது என்னுடைய ஸ்டைல் ஒரு ஒரு உங்கள் ஜாதகத்தை இப்போ நான் பார்க்க போகிறேன். ஓகே, இந்த 10வது பாவத்தை எப்படி பார்ப்பேன்னா, என்ன பர்சன்டேஜில் வராது. அதுக்கு நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்குது. அது பேர் கிரக விசாரணைன்னு பேர். என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கிரக விசாரணை. ஆமாம், ஒரு கிரகத்தை விசாரணை பண்ணணும். நீ என்ன பண்ண வந்திருக்க, அப்புறம் என்ன தசாபதி நடக்குதுன்னு பார்க்கணும். அப்புறம் அடுத்த கட்டம் என்ன பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியமான கட்டங்கள் என்னென்னு கேட்டால், இப்போ டிரான்சிட்டில் டிரான்சிட்ன்றது இப்போது நிகழ்கால ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கணும். இதை 3ஐயும் பேலன்ஸ் பண்ணி ஒரு இடத்துல இந்த நாளில், இந்த முகூர்த்தத்தில், இந்த நேரத்தில், இந்த யோகத்தில் இப்போ நம்ம பண்ணோம் அப்படின்னா சூப்பர். அப்படின்னா ஆரம்பிக்கிற போதே நம்ம ஒரு ஒரு கிரகத்தோட ஃபுல் பவரில் ஆரம்பிக்கணும். பல வெற்றிகரமான தொழிலை பாருங்கள், இறங்கவே இறங்காது. அது ஒருவேளை டிஃபால்ட்டாகவே அந்த நேரத்தில் ஆரம்பிச்சிருப்பாங்க. அது நம்ம இப்போ டீப்பாக ஒரு இண்டிவிஜுவல் சப்ஜெக்டை பற்றி நம்ம பேசக்கூடாது. இப்போ அது அப்படி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, தப்பாக ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனால் இப்போ கடையை மூட்டு போக முடியாது. அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு சின்ன விஷயந்தான். ஒரு வெங்கடாச்சலபதியை அந்த யந்திரம் மொத்தோட சேர்த்து நல்ல ஒரு ஹேண்ட் கிராஃப்ட் வெங்கடாச்சலபதியை பண்ணி கல்லா மேலே உட்கார வச்சிடணும். அவர் தான் அந்த கடைக்கு ஓனர். நம்ம கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கணும். அவருக்கு கீழே, அவர் பாதத்துக்கு கீழே உட்காந்து வேலை செய்யணும். வெங்கடாச்சலபதி சனிக்கிழமை போய் பார்க்கணும். நல்ல அழகான கிருஷ்ணர், அவர் தான் கல்கியின் அவதாரம், அந்த ஃபோட்டோ வச்சுக்கணும். பட் இதை பார்க்கணும். இதை பண்ணிட்டு வந்தால் இந்த லாபம் குறையாது, சீராக வாழ்க்கை முன்னேறும். இது ஒரு பாயிண்ட்டு. இது நாங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஓகே, இப்போ நானே நிறைய என் நண்பர்களோட கடை திறப்பு விழாவுக்கு போகும்போது இந்த மாதிரி சொல்லுவேன். போய் நல்லாவே இருக்காங்க. நான் ரொம்ப பெருமையாகவே சொல்லுவேன். என்னுடைய நண்பர் திருவாளர் கண்ணன் அப்படின்னு ஒரு நண்பர் சத்யா டைம்ஸ்ன்ற கடை ஆரம்பித்தார். நானும் தான் திறந்து வச்சேன். போய் இதே பரிகாரம் தான் டிஃபால்ட்டாக சொன்னோம். இன்றைக்கி பல சத்யா டைம்ஸ் போட்டு பாருங்கள், எத்தனையோ கடைகள் இருக்குது. பல வாட்ச் கடைகள். இப்போ நான் அங்கே கட்டுற வாட்செல்லாம் அங்கே தான் வாங்குகிறோம். என்ன எனி டைம் வியாபாரம். கொரோனா டைமை தவிர மற்ற டைம் நான் கூட கண்ணன் வாட்சுக்கு இவ்வளோ டிமாண்டுன்னு கேட்பேன். எல்லாம் வெங்கடாச்சலபதி என்பார். ஆக
இது. சரி வெங்கடாச்சலபதி கிடைக்கல சார், என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண வேணாம். நல்ல கிருஷ்ணரை வணங்கிட்டு ஒரு 4 செவ்வாழைப்பழம் வாங்கி பசு மாட்டை கொடுத்துட்டு, பசு மாட்டோட பின்பக்கம் என்ன 2 பக்கம் தொட்டு கும்பிட்டு அந்த பசு மாட்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும். ஃப்ரெண்ட் ஆனால் நம்ம பயம் இல்லாத கொடுப்போம். அவர் ஃப்ரெண்ட் ஆகிட்டாருன்னா அவரே உங்களுக்கு நிறையா இதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அந்த சென்ஸை உங்களை அலோவ் பண்ணுவார். பசுக்கும் கன்றுக்கும் பண்ணணும். இன்னொரு பரிகாரம் சொல்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு ஒரு பசுமாடை அடாப்ட் பண்ணிக்கணும். அடாப்ட் பண்ணிட்டு பால் நம்ம பசுமாட்டை இடந்து எடுக்கக்கூடாது. கன்று 3 வேளையும் குடிக்கணும். அந்த கன்று குடித்து உங்களை அந்த அது ஒரு அன்னதானம் மாதிரி கன்றுக்கு. பசுக்கு பால் இருக்குதோ இல்லையா, நம்ம என்ன பண்ணுறோம், டக்குன்னு பாலை கறந்துடுறோம். பாலை கறந்து நம்ம டிகாஷன் காஃபி போட்டு குடிச்சிட்டு காலைல 3 மணிக்கெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. நீங்கள் காஃபி சாப்பிட்டல அப்படின்னு கேட்பாங்க. என்ன நான் நினச்சிப்பேன், அப்போ இந்த கன்றுக்குட்டி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சிப்பேன். என்ன ஸோ அந்த ஒரு பசுவை அடாப்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுவும் பண்ணிவிட்டு கொஞ்சம் அன்னதானம், ஸ்வீட் அன்னதானம் பண்ணும்போது ஸ்வீட் இருக்கணும். அதில் ஸ்வீட் இருக்கணும். இந்தாங்க இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தொழிலில் லாபங்கள் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார், ஆமாம். அடுத்த கேள்விக்கு நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே சார், பொறுமையாக கேளுங்க. ஓகே சார், ஓகே.